வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக 104, அதிமுக வெறும் 56. இரண்டாவது இடத்தை பிடிக்கும் தாவேகா. எத்தனை தொகுதிகள்? பரபர டிவிகேவின் சர்வே ரிப்போர்ட் வெளியானதா? வாங்க வீடியோவை உண்டாக்குங்கள். அதாவது சென்னையில் 2026 ஆண்டு நடைபெறுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 30% வாக்குகளை கண்டிப்பாக பங்கை பெறுவோம் என்றும் மக்கள் விஜய் முதல்வராக விரும்புகிறார்கள் எனவும் உட்கட்சியின் ஆய்வுகள் எல்லாம் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாம். அதாவது அந்த கட்சி சார்பாக நடத்தப்பட்ட இந்த உட்கட்சி சர்வே என்பது இந்த முடிவுகள் உறுதியாக உள்ள நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதாம். அதாவது உட்கட்சி ஆய்வின்படி கண்டிப்பாக தமிழகத்தில் திமுக 104 இடங்களிலும் பெற்று முன்னிலை வைக்கிறதாம். தாவேகா 74 இடங்களை பெற்றும் அதிமுக வெறும் 56 இடங்களை மட்டுமே பெற்று முன்னிலை வைக்கும் என்ற நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா. இது குறித்து தாவேகா பெற்ற வட்டாரங்கள் நம்மிடம் கூறுகையில், கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் அதிகம் மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி என்பதை மக்கள் அறிவர். நாங்கள் 30% மேல் வாக்குகள் பெறுவதற்கான பல ஆய்வுகள் எல்லாம் காட்டப்படுகிறது. திமுகவின் வாக்கு சதவீதம் 21 தாண்டாது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஜெயலலிதா இல்லாத இடத்தில் கடந்த தேர்தலில் அதிமுக 19.5% பெற்று இனி அதற்கு வாய்ப்பும் இல்லை என்றே கூறப்படுகிறதாம். மேலும் அவர்கள் தமிழகத்தில் எங்கள் கட்சி மட்டுமல்ல, அதிகபட்ச மக்கள் ஆதரவுள்ளது. எங்கள் தலைவர் யாரையும் முதல்வராக கட்சியை தொடங்கவில்லை. மக்கள் தங்கள் தலைவரை முதலமைச்சராகவே எங்கள் ஆதரிக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். அதாவது தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய இந்த சர்வே தான் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய இந்த சர்வே உட்கட்சி சர்வே தொடர்பாக இந்தியா டுடே ஊடகம் செய்த வெளியிட்டுள்ளதில் அதாவது 41,451 மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் திமுகவுக்கு 32% ஆதரவு முன்னிலை வைக்கிறதாம். தொடர்ந்து தாவேகாவுக்கு 31.7% மற்றும் அதிமுகவுக்கு 27.3% ஆதரவு பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் 8% பேர் மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த மதிப்பீட்டில்தான் அதாவது சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, மதுரை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தென்காசி, திருப்பத்தூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருப்பூர், திருவள்ளூர் போன்ற கடலூர் மாவட்டங்கள் எல்லாம் தாவேகாவுக்கு ஒரு வலுவான கோட்டையாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் மட்டுமே தாவேகாவுக்கு அதிகபட்ச வாக்குகள் சதவீதம் என்பது கண்டிப்பாக அதிகபட்சத்தில் காணப்படும் என்றதுதான் இந்த சர்வே முடிவுகள் தெரிவிக்கிறதா. உட்கட்சி ஆய்வில் இருக்கைகள் கணிக்கின்படி திமுகவுக்கு கண்டிப்பாக 104 இடங்களை பெற்று முன்னிலை வைக்கிறதா. தாவேகா 74 இடங்களை பெற்று 2ஆம் இடத்தை வைக்கிறதா. அதிமுக 56 இடங்களை பெற்று 3ஆம் இடத்தை வைக்கிறதா. இதில் என்ன கூறுவென்றால், தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக எதிர்க்கட்சியாக உருவாக நிலை கண்டிப்பாக தமிழகத்தில் உருவாகும் என்பதை இந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் வெளிப்படையாகவே கூறுகிறதா. அதே சமயம் ஆளும் திமுக ஒரு தனியார் ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் சமீபத்திய கணக்கெடுப்பு ஒன்றில் தாவேகா குறித்த ஒரு முக்கியமான தகவல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறதா. ஆனால் இது அதிகாரப்பூர்வ கருத்துக்கள் இல்லை என்றே கூறப்படுகிறது. இந்த சர்வேயில் தமிழக வெற்றிக் கழகம் வாக்காளர் ஆதரவில் நகர்ப்புறங்களும் கிராமப்புறங்களும் இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை காட்டியிருக்கிறது. அதாவது அந்த கட்சி நகர்ப்புறத்தில் உள்ளது போல கிராமப்புறத்திலும் ஒரு பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்றே இந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கிறதா. இந்த நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் திமுக முன்னிலையும் 2ஆம் இடத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தாவேகா தலைவர் விஜய் தான் கண்டிப்பாக வருவார் என்ற நிலையில் தான் இந்த சர்வே ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.